எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். அடியேன் திருக்கோவிலூர் எஸ்டி ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். நட்சத்திரம் சுவாதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் கரசை. மதியத்திற்கு பிறகு வனிசை கரணமாக வருகிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பு விசேஷம் தேய்பிறை சஷ்டி. சஷ்டி செவ்வாய் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த நாளில் வரவேண்டிய கடன் தொகை, நாம் அடைக்கப்பட வேண்டிய கடன் தொகை, அதற்கான விஷயம். எவ்வளவு கடன் இருந்தாலும் பரவாயில்லை, வருமானத்தை அதிகரித்து வந்தால் கடன் பெரிதாக தெரியாது. இங்கு அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரே பிரச்சனை, வருமான குறைவால் கடனை சமன் செய்ய முடியாத போவதால் கடன் அதிகமாக விடுகிறது. அந்த கடனால் தான் இவ்வளவு பாதிப்பும் வருகிறது. கடன் தீர்வதற்கு எளிமையான வழியே குளிகை நேரத்தில் சிறு தொகையை அடைப்பதை தவிர வேறொன்றுமில்லை. குளிகை நேரத்தில் பணத்தை பரிமாற்றம் செய்வது. அப்படி செய்யும்போது ஒரு ரோலிங் ஆகும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அந்த விஷயங்கள் தேடி கொடுக்கும். அதுவும் தேய்பிறை சஷ்டியில செய்யும்போது இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி சஷ்டியில முருகர் வழிபாடு. ஏதேனும் குன்றின் மேல் இருக்கும் குமரனை வழிபடும் போது அத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் ஒரு எளிமையாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். எளிமையா எப்படி வெளியே வர்றது? இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு, அந்த பிரச்சனை வந்து எப்படி வர்றது? ஒரு நோய் இருக்கு, நோயிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கன்னா குமரன் தான் அதுக்கு காரணம். கந்தன் தான். கந்தன் குமரன் அந்த வழிபாடு, ஒரு வேல் வழிபாடு மேற்கொள்ளும் போது நோய் தீரும். ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது கல்லுப்பும் மிளகும் கொண்டு முருகரோட வேலுக்கு போட்டோம்னாவே, போட்டுட்டு மனசார வேண்டிக்கிட்டு வந்தாவே முருகன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய தேய்பிறை சஷ்டியில செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதை விட ஊரின் அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதால் மிகுந்த மகிழ்ச்சியான பலனை நீங்க அடைய முடியும். புரியுதுங்களா? இன்றைய நாள் ஒரு விசேஷமுள்ள அமைப்பு பயன்படுத்திக்கிறோம். மேஷம், சிம்மம், விருச்சகம் இவங்கெல்லாம் போறது ரொம்ப விசேஷம். அப்ப இவங்களும் போகலாம். மிதுனம் ராசிக்காரர்கள் போகலாம், கன்னி ராசிக்காரர்கள் போகலாம். இவங்க எல்லாமே போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு தொந்தரவுகளே இல்லாமல் வாழலாம். அவ்வளோதான். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இது பெரிய யோகம். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, நாளுக்குடையவன் 7, சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில். அப்போ உங்களுக்கு வீடு,
சுற்றம் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களே, லக்னத்தில் குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், பேச்சுக்கள் எல்லாம் அனல் பறக்கும். ஆனால் உண்மை சொன்னால் மீதியாகிவிடும். இருந்த போதிலும் உச்ச சுக்கிரன் தன் வேலையை காட்டிக் கொண்டுதான் இருப்பார். ராகு சுக்கிரன் பிடியிலேயே இருக்கிறார். அப்போது உங்கள் மனத்தடுமாற்றம் அதிகபட்சமாக இருக்கும். இருந்த போதிலும் செவ்வாயின் துணை கொண்டு வெற்றி அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் எப்போதும் தன் செயல் தான் அப்படின்ற விஷயம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வேலை செய்ய, சகோதர ஸ்தானம் வேலை செய்ய, 11ஆம் இடம் லாபஸ்தானம் வேலை செய்யணும். இது எல்லாமே செய்தாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு ஏற்றமும் உயர்வும் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக முருகன் வழிபாடு செல்லுங்கள். வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பேச்சில் கொடுத்த வாக்கில் காப்பாற்ற முடியாமல் சில தொந்தரவான அமைப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. பொருள் வராமல் தடுக்கும். பொருள் வரலனாவே நமக்கு நஷ்டம்தானே அர்த்தம். அதனால அது போகாம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தற்காத்து தவிர்த்து நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, எவ்வளவுதான் மக்கள் இருந்தாலும் ஆதரவு இருந்தால் தானே வெற்றி பெற முடியும். இந்த நாள் 2ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் சந்திரன். கொஞ்சம் ஒரு ஒரு கிரக மாற்றம் கூட உங்களுக்கு நல்லதுதான் கிடைக்குது. ஆதரவு, நீங்க செய்கின்ற வேலைகளில் ஆதரவும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இன்றைய நாள் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ராசியில் கேது, சுக்கிரன், ராகுவின் பார்வை, 2ஆம் இடத்தில் சந்திரன். ஒரு ஏற்றம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அது எல்லாமே ஒரு சேர இன்னைக்கு உங்ககிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்லா இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். பயப்பட தேவையில்லை. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் சந்திரன் ராசிக்குள் இருந்தும் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதுபோல வரவேண்டிய பொருளாதார அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக வருகின்ற ஒரு வாய்ப்பும் நல்ல நகர்வுகளும் இன்று இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உடல் நலனில் கவனம் தேவை. மனைவி நலனில் கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி பொங்கும். நலமாக இருக்கலாம் என்று நினைக்கும் போது இதெல்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் கவனம் வச்சுக்கணும். அங்கெல்லாம் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லலை. இந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, கவனமா இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பக்தி விஷயத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா இன்றைக்கு சில வேலைகள் அவர்களுக்கு நடக்க வேண்டும். ஒரு குலதெய்வ வழிபாட்டு கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நாள்ல பக்கத்துல இருக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வர அளவுக்கு ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கும். இந்த நாள் அவர்கள் பக்தி மயமாக காணப்படுவார்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இன்ற நாள் ஒரு வெற்றி களிப்புடன் வாழக்கூடிய, வெற்றிக்கனியை சுவிக்கக்கூடிய ஆக்கம் மிகுந்த ஒரு நாளாக இந்நாள் திகழ்கிறது. வெற்றிங்கிற முயற்சி, சந்தோஷமா இருப்பீங்க. அந்த வெற்றி உங்களுக்கு பல வகையில் தேடி வரக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் அல்லது வேதியேனும் பிரயோக பயிற்சிகள், தியானம், படித்து செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும். உங்கள் வேலையில் வெற்றி பெறலாம். படிப்பில் கவனமுடன் இருந்து வெற்றி பெற முடியும். அதுபோல படிக்கும் பிள்ளைகள், வேலை செய்பவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள், ஆன்மீகவாதிகள், இவர்கள் எல்லாரோட முயற்சியும் இப்ப தேவைப்படும். அந்த முயற்சி செய்தால் வெற்றி உண்டு.
மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் எது செய்தாலும் நமக்கு தவறாகத்தானே தெரிகிறது, தவறாக வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை கொண்டு போகும். ஏனென்றால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எரிச்சல் அடையக்கூடிய, எதிர்பாலினத்தை எதிரில் இருப்பவர்களை அல்லது நண்பர்களை எரிச்சல் அடையக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அதனால வார்த்தைகளை கவனமா இருங்க. முக்கியமா உங்க சொந்த பந்தங்களோட சந்தோஷமா பேசிக்குங்க. இது போல இருந்தாவே நீங்க நல்லபடியா இருக்கலாம். வெளிவட்டார தொடர்புகள் இன்னைக்கு வெற்றி அடையும். பண கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.